தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சிஎன்ஜியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டில் விட்டுருக்காங்க. சீரியஸாகவே இந்த ஜாப் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து அவங்களோட ரிஃபைனரிஸ்லேயும் பைப்லைன் டிவிஷன்லையும் தற்பொழுது ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் ஒன்று இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்களோட ரிஃபைனரிஸ்லேயும் பைப்லைன்ஸ்லையும் ஜாப் இருக்குன்னு சொல்கிறாங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 25,000 1,05,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரியை கிட்டத்தட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 33,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம அவங்களோட ரிஃபைனரிஸ் டிவிஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரிஃபைனரிஸ் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம அவங்களோட பைப்லைன் டிவிஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் செக் பண்ணிடலாம். ஸோ பைப்லைன் டிவிஷனை பொறுத்தளவுக்கு அவங்களோட எஸ்ஆர்பிஎல் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் போஸ்ட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், டெக்னிக்கல் அட்டண்டன்ட் கிரேட் 1 போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 போஸ்டிங் டீட்டெயில்ஸை மட்டும் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 3 போஸ்டிங்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பாருங்கள். இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் கிரேடு 4க்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்களும் EEE முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மார்க்ஸ் இருந்தால் போதும். தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே இந்த இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ 2ல் எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டட்டரி இல்லைங்க. அடுத்து 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் கிரேட் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன், ரேடியோ அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கடைசியாக இந்த டெக்னிக்கல் அட்டண்டன்ட் கிரேட் 1 பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ பொறுத்தளவுக்கு என்னென்ன ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க 14 ட்ரேடில் நீங்கள் எந்த ட்ரேடில் படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், கெமிக்கல் பிளான்ட்டு, மிஷினிஸ்ட்டு, டர்னரு, ஒயர்மேனு, டிராஃப்ட்ஸ்மேனு, அதே மாதிரி ஏர் கண்டிஷ்னரு, அதே மாதிரி டீசல் மெக்கானிக்குன்னு நீங்கள் யார் வேணால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாராவது ஐடிஐ ஸ்ட்ரீம்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டட்டரி கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 26 வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லோரும் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் அல்லது ப்ரொஃபிஷியன்சி அல்லது ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. உங்களுக்கு டைம் மொத்தம் 120 நிமிஷம், 2 மணி நேரம் எழுதுறதுக்கு கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செஷன் அல்லது 2 செஷன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம்.
எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களோட சப்ஜெக்ட்லேருந்து 75 மார்க்ஸ்க்கும், நியூமரிக்கல் எபிலிட்டியிலேருந்து 15 மார்க்ஸ்க்கும், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 மார்க்ஸ்க்கும் கேள்வி கேட்குறாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் சென்டரும் நம்ம தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் IOCL.comன்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுற லிங்க் கரண்ட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 300 ரூபாய் வாங்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு SC/ST கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம், மற்ற எல்லோரும் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு பெண்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.